முக்கால் போட்டுட்டு இப்பாட்டி மறுபடியும் முதல்ல இருந்து ஒழுங்கா இருந்திருந்தாரா நான் இந்த இடத்துக்கு பேசுறேன் 7:30 வந்திருப்பேன். அவரோட வேகத்தால 8:45 மணிக்கு விட்டுருக்கேன். என்னுடைய கிளிப்பை வேற நீங்க போட்டோன்னா போச்சுடா மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்க போறாங்களே நினைச்சேன். நம்ம அதுக்கு முதல்ல வந்து ராஜ்குமாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பவும் நடத்தி பழக்கப்பட்டவர். ஏதாவது பாட்டு கட்டாயிருச்சுன்னா உடனே போடுறாங்க ஒரு விளம்பரத்தை, அடுத்த பாட்டை போடவே பழக்கப்பட்டதுனால சரி போட்ட வரைக்கும் போதும் பள்ளியக்குள்ள கூப்பிடுங்க அப்படின்னு. அதனால ராஜ்குமாருக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. எனக்கு வந்து இன்றைய மாலை பொழுது நிகழ்வில் மிக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு கணம் இருக்கு. அது எந்த கணம்னா, லோகேந்திரனையும் அவரது மனைவியையும் மகனையும் மேடையேற்றி எல்லோரையும் ஒரு சேர் நிற்க வைப்பதற்குள்ள அதுதான் இந்த மாலை பொழுது மிகச்சிறந்த நிகழ்வு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு மனிதன் சமூகத்தால் பாராட்டப்படும் போது அவன் பின்னால் இருக்கும் அந்த குடும்பத்தினரை எல்லோரும் நினைவில் கொள்வது ரொம்ப முக்கியம். அவர்களை மேடையேற்றுவது ரொம்ப முக்கியம். ஒருவேளை 96ல் லோகேந்திரன் வந்து இந்த பத்திரிகை ஆரம்பிச்ச போது அவருடைய மனைவி சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்க வந்த இடத்துல வேலையை பார்த்து வசதியை பிறக்கி ஊருக்கு போறது, அதை விட்டு போய் பத்திரிகை நடத்துறேன்னு சொல்றீங்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு இந்த 28வது ஆண்டு விழா நடந்திருக்காது. இத்தனை பேர் பெருமைப்படும் விதமாக லோகேந்திரன் மேலே இருக்க முடியாது. அச்சு ஊடகங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம். அச்சு ஊடகங்கள் அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு உலகம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது சரியான புரிதலாங்கிறது அடுத்து. ஆனால் அச்சு ஊடகங்கள் வீழுது. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ங்கிற பத்திரிக்கை நம்ம எல்லாருக்கும் வேற பத்திரிக்கை தெரியும். அவரவர் இளமை காலத்தில் 10 பருவத்தில் அப்புறம் வந்து மெச்சூர்டாகி அப்படி வேற பத்திரிகைகள் மாறி இருப்போம் நம்ம மேகசின்ஸுக்கு. ஆனால் அப்படி எல்லாருமே கிராஸ் பண்ண ஒரு மேகசின் வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட்டை கிராஸ் பண்ணாமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆங்கிலம் படிக்கிற எவரும் ஒரு இதழாவது படிச்சிருப்பாங்க. அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் நிறுத்தப்பட்டு விட்டது. அச்சு வேண்டாம் போதும். நம்ம எல்லா வாழ்விலும் பின்னி இருந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த காலகட்டத்தில் 28 ஆண்டு காலம் தமிழர்கள் மிக குறைவாக வசிக்கும் ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட 8000 பிரதியை தொட்டதும் தொடர்ந்து 6000 பிரதி வெளியிட்டுக் கொண்டிருப்பதும் இருந்து ஒரு பெரிய இமாலய சாதனை. அதுக்குத்தான் இந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் லோகேந்திரன் கேட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் உள்ள வந்தோன்னா அப்துல் ஹபீத் தான் வந்துட்டாருன்னு நினைச்சேன் முதல்ல. நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாட வர்ற எல்லாருமே ஜேசாஸ் மாதிரி பாட முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இலங்கையிலிருந்து வந்து அறிவிப்பாளர் வர்ற அத்தனை பேர் அப்துல் ஹபீத் முயற்சி பண்றது, தம்பி உட்பட. நான் திருப்பி இங்கட அப்துல் ஹபீதை காணாம பார்த்துட்டே இவர் பேசிட்டே இருக்காரு. ஓ, இவர் தான் அந்த அப்துல் ஹபீதா நினைச்சேன். அவர் ஒவ்வொரு தடவையும் கரகோஷத்தோட ஒருத்தர் வரவேற்கிறாரு. வரவேற்று முடிச்ச உடனே பின்னாடியே தங்கச்சிக்கு எனக்கு பத்தல அப்படிங்குது வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னடா ஒரு ஸ்பிரிங் ரோல் ஒரு வடையும் கொடுத்துட்டு இத்தனை தடவை கைதட்ட சொல்றீங்க, எவ்வளோ கைதட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்கு உட்கார்ந்து. அப்படி இவர்கள் வந்து உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டிய வந்து லோகேந்திரனை தான். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் அந்த அச்சு ஊடகத்தை நடத்துவதற்கு இல்லை, அது ஏன் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்முடைய தொலைபேசி செல்போன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைனாசர் போல தன் எதிரில் வரும் எல்லாவற்றையும் முழுங்கி கொண்டிருக்கிற ஒரு சின்ன துண்டு சாதனம். 95-96 கட்ட கைக்குள்ள வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் ஒன்னொன்னா அது எதையெல்லாம் அது காலி பண்ணி வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கும். ஒரு செல்போன் விஷயம் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் நடந்து கொண்டிருந்த ஒருவன் நிமிர்வதற்கும் நிமிர்ந்தவன் தோல் விரிப்பதற்கும் விரித்த தோளில் இருந்து குனிந்த தலையை நிமிர்வதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளானது. ஒருத்தன் ஹன்ச் பேக் கூட தான் நடந்துகிட்டே இருந்தான். அந்த ஹன்ச் பேக் மீறி நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அவனுக்கு 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் குனிஞ்சே தான் இருந்தான். குனிஞ்சவனுடைய தலை நிமிர்றதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. அப்படித்தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்றாங்க, மாந்தவியலாளர்கள். அப்படி பல்லாயிரம் ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்த மனிதனின் தலையை ஒரு சின்ன செல்போன் வெறும் 20 வருஷத்துல அவ்வளவு பேரையும் குனிய வச்சிருச்சு. நீங்க பாருங்க, எங்கேயுமே யாருமே நிமிர்ந்திருக்க மாட்டாங்க. கார் ஓட்டும் போது கூட நான் பார்த்தேன், நம்ம தம்பி கணேந்திரன் வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போதும் குனிஞ்சு டெக்ஸ்ட் தான் பண்றாரு. எனக்கு வேண்டுதெல்லாம் என்னன்னா
முன்னாடி கார்ல போறவன் 140 ஸ்பீடை குறைச்சிடக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் அழுத்தி ஒரு 150 அவனை கிடக்குறாரு, அவனும் 140 குடிச்சு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். அப்ப இத்தனை ஆண்டு காலமாக சிரமப்பட்டு பல்லாயிரம் ஆண்டு காலமாக மாறி மனிதன் வளர்ச்சி அடைஞ்சு நிமிர்ந்த தலை 20 வருஷத்துல குனிஞ்சிச்சு அப்படின்னா அந்த செல்போன் என்ன செஞ்சிச்சுன்னா இன்னைக்கு பத்திரிகைங்கிற விஷயத்த, எழுத்துங்கிற விஷயத்த தன்னகத்தே கொண்டு விட்டது. நீங்க யாரும் இப்ப படிக்கிறது இல்லைன்னா பிசிக்கலா கையில புத்தகம் வச்சு ஸ்தூலமா ஒரு புத்தகம் வச்சு படிக்கிறது. ஏன்னா அதான் போன்ல இருக்கேன், அதான் நான் போன்ல பாக்குறேன். யாரும் டெலிவிஷன்ல நியூஸ் பாக்குறது இல்லை, ஏன்? அதான் நான் போன்ல பாக்குறேன். நம்ம கையில கடிகாரம் கட்டியிருக்கோம், ஆனா யாருமே அந்த கடிகாரத்துல மணி பார்க்கறது இல்லை. ஏன்னா கடிகாரத்தை விட அதிக தடவை போனை பார்த்துறோம், போன்ல மணி தெரியுது, அதான் நான் போன்ல பார்த்துறேன். இன்னைக்கு கடிகாரம் என்பது ஒரு பெண்ணுக்கு கையில வளையல் போல, ஆணுக்கு ஆபரணம், அவ்வளவுதான். ஏன்னா பாவப்பட்டவன் இந்த உலகத்தில் ஆனான், அவன் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை காட்டிக் கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. காரை வெளியே விட்டுட்டு உள்ள வந்துட்டான்னா அவனும் எட்டனதற்கு கைதான். இப்ப என்னதான் செய்யறது? 2 தான் வாய்ப்பு. ஒண்ணு கண்ணாடி, அது போய் நீங்க லின்பர்க் மாதிரி பிராண்ட் வாங்கி 1.5 லட்சம் ரூபாய்க்கு, 2.5 லட்சம் ரூபாய்க்கு, 3 லட்சம் ரூபாய்க்கும் நான் கண்ணாடி போடுறேன்னு சொல்லிக்கலாம். கண்ணாடியை விட்டா ஒரு ஆண் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை காட்டுவதற்கான ஒரே வழி பார்க்கவே பார்க்காத கை கடிகாரம். இது 2ஐயும் தவிர்த்துட்டா வேற ஒன்றும் பெருசாக தெரியாது. அதனால கை கடிகாரம் கட்டிக்கிட்டு இருக்க ஒழிய செல்போன் இருக்கிறதுனால கை கடிகாரம் அவசியம் இல்லை. அப்படி செல்போன் எல்லாவற்றையும் விழுங்கியதை போல எழுத்தையும் விழுங்கியது. எல்லாமே நான் போன்ல படிக்கிறேன்னு சொல்றோம், ஆனா போன்ல படிக்கிறோம். ஏன் உதயன் பத்திரிகை போல ஒரு பத்திரிகை இன்னும் பல்லாண்டு நிலைத்திருக்க வேண்டியது முக்கியம். 1000வது இதழை நான் வாங்கினேன், 2000வது இதழை நான் வாங்க வேண்டும். அதுவரையும் லோகேந்திரன் நீண்ட காலம் வாழ வேண்டும், எல்லாரும் வாழ்த்துவதற்கான காரணம் என்ன? நான் ஊடகத்துறையிலிருந்து வந்தவன். என்னை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரையும் பன்முகத்தன்மை கொண்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அர்த்தம் என்ன பண்ணா ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யாதவன் அர்த்தம். அதுதான் பன்முகத்தன்மை இல்லையா? நான் எப்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்ய விடாது. என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு இருந்த ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். எதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் எது நடந்துடக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு. நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, காலையில் 9 மணிக்கு சாப்பாட்டு டப்பாவை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகிற வாழ்க்கை மட்டும் நம்ம நடத்தக்கூடாது. ஏன் லேட்டுன்னு நம்மளை யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் 14 வருஷமும் கல்லூரியில் ஒரு 5 வருஷமும் கேட்டாங்க ஏன் லேட்டுன்னு. அலுவலகத்துக்கு போய் அங்கேயும் ஒருத்தர் நம்ம மேலே பார்த்துட்டு ஏன் லேட்டுன்னு கேட்கக்கூடாது. அதனால அலுவலகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு முடிவு தான் இருந்தேன். அப்படித்தான் நான் பத்திரிகை துறைக்கு வந்தேன். நான் ஆனந்தங்கிடத்தில் ஒரு மாணவ பத்திரிகையாளராக இருந்தேன். மாணவ பத்திரிகையாளர் என்னுடைய எழுத்து முதல் வாரம் கீழே கட்டுரையின் இறுதியில் கருப்பள்ளியப்பன் வரும். அது வந்த அன்னைக்கே எனக்கு அந்த பத்திரிகையின் மேல் இருந்த எல்லா ஆர்வமும் போயிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நான் பேட்டி கொண்டே இருக்க போயிடுவோமா, அல்லது நம்மளை பேட்டி எடுக்க போகிறார்களான்னு கேள்வி. நான் பயிலேனா கண்டென்ட் ஆகும் இல்லை, நான் கண்டென்ட் ஆகிறது முடிவு பண்ணேன். அதன் பிறகு ஆண்டு அலுவலகத்துக்கு தினசரி நான் போனேன். ஆனால் அவர்கள் சொன்ன எந்த வேலையும் நான் செய்யலை. நான் உதவி இயக்குநரை சுற்றினேன், பணம் இல்லாமல் இருந்தேன். அதெல்லாம் நடந்துச்சு. விகடன் அலுவலகத்தில் ஒவ்வொரு முறையும் என்னைய ஏதாவது குறைஞ்சபட்சம் கான்ட்ரிபியூட்டிங் ஆளாவது ஏதாவது எழுதி கொடு, வேலைக்கு வேண்டாம், எழுதி கொடு, காசு கொடுக்கணும், காசுலாம் இல்லையே உங்கள்கிட்ட அப்படின்னாங்க. நான் சொன்னேன், காசு வந்தால் நான் சினிமாவில் ஆளாக மாட்டேன், எனக்கு காசு வேண்டாம். நான் இந்த வறுமையோடையும் இந்த தேவையோடு இருந்துட்டு போகிறேன். ஆனால் என் நோக்கம் விகடனிலிருந்து என்னை பேட்டி எடுக்கணும், அதுதான் லட்சியம்னு சொல்லி அந்த வேலையை பார்த்தேன். சினிமாவில் ஆளானேன். சினிமாவில் ஆளாகி இருக்கும் பொழுது அரசியல் நோக்கி பார்வை திரும்பியது. அரசியல் பற்றி பேசினேன். அரசியல் பேசி கொண்டிருந்தபோது நடிக்கும் ஆர்வம் வந்தது. நடிக்கும் ஆர்வம் வந்தபோது போய் நடிக்க போனேன். நடித்த படம் பூரா தோல்வி, அத்தனை ஃப்ளாப்பு. என்ன உண்மை சரியாக வர மாட்டேன்னு நினைக்கும் போது ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறக்காக எனக்கு கூப்பிட்டாங்க. நட்பே துணை ஒரு படத்தில் இப்பா பாதி கூப்பிட்டார். சரி ஓகே போய் நடிக்க போனேன். அந்த படம் மாபெரும் வெற்றி படம். அந்த படத்துக்கு முன்னாடி எனக்கு 15 படம் நடிக்க கேட்டாங்க. ஏன்னா வெற்றி படம் இல்லை, ஆனால் 15 நட்பே துணை மாதிரியே கேட்டாங்க. நான் வெற்றி பெற்றோம் நடிக்கிறது நிப்பாட்டினேன் போதும்னு. தொலைக்காட்சிக்கு வந்தேன். தொலைக்காட்சியில் ஒரு டாக் ஷோ, அப்போ ரொம்ப வெற்றிகரமாக இருந்த டாக் ஷோ நீயா நானா. அதுக்கு பிறகு நீயா நானா போல
நிறைய டாக் ஷோ ஆரம்பிச்சு எதுவுமே நிலைக்கலை. அப்போ இது எதுவுமே நிலைக்காது, ரொம்ப சிரமம்னு சொன்ன பொழுது அது எப்படி சிரமமாக இருக்க முடியும் அப்படின்னு நடத்த முடியும்னு நினச்சி கிட்டத்தட்ட அந்த டாக் ஷோவை ஒரு 6 ஆண்டு காலம் நடத்தி, இன்னொரு டாக் ஷோ தமிழ்நாடு பார்க்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்து, உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு உலக தமிழர்கள்ட்ட என்னை திரைப்பட இயக்குநராக அறிந்ததை விடவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகத்தான் அதிக பேர் என்னை அறிவார்கள். ஏன்னா உலகம் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குது? டிவியில் பார்க்குது. டிவியில் பார்க்கல, டெலிவிஷனுங்கிற ஊடகம் செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் டெலிவிஷன் உலகம் கூட நடந்துகிட்டு இருக்கு. டெலிவிஷன் செத்து போச்சு, அது என்ன அடக்கம் மட்டும் தான் பண்ணல, ஆனால் அது நடந்துகிட்டே இருக்கு. புது புது சேனல் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்க கையில் இருக்க ஒரு சின்ன திரை இருக்குல்ல, அந்த சின்ன திரைக்கான கண்டென்ட்டை கொடுக்கறது எங்க இருந்துன்னா டெலிவிஷன்ல தான் வர்றீங்க. அதனால அது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நீங்க டெலிவிஷன் கடைசி எப்ப எந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸை தவிர எதுவும் பார்த்துக்க மாட்டீங்க. இல்லை உலகத்தில் எங்கேயாவது குண்டு வெடிச்சா அவசரம் போய் பார்ப்பீங்க, அதையும் உங்கள் ஃபோனில் காமிச்சிடும், ஃபோனில் பார்த்த முடியும். ஸ்போர்ட்ஸ் ஒன்று தான், லைவ் மேட்ச் ஒன்று தான் நீங்கள் டெலிவிஷனில் பார்ப்பீங்க. மற்றது உலகத்தில் எல்லாருமே ஒரு விரும்பிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அந்த ஒன்றை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கிறாங்க. அது டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்தில் பார்க்கறது இல்லை. அப்போ அது எல்லாம் எதில் பார்க்குறாங்கன்னா தன் கையில் இருக்க ஒரு சின்ன திரையில தான் பார்க்குறாங்க. அந்த சின்ன திரையில உங்களுக்கு பிடிச்ச ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை என்னை பார்த்துட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவனுக்கு பள்ளி இவனை பிடிக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ ஒரு தடவை தொட்டிங்கன்னா செத்தீங்க. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஃபோன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் பள்ளியை வந்து உள்ள விழுந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் மேலே போட்டிருக்க இன்ட்டு மார்க்கை அடிக்கணும். அடித்தா அவன் கேட்பான், ஷுவரா இதை மறைக்க வாமா. நீங்கள் அப்படி தொடர்ச்சியாக பல 100 தடவை செஞ்சாதான் மறுபடியும் நான் வரமாட்டேன் சொல்லிடுவேன். அது வரைக்கும் என்னை உங்களுக்கு பிடிக்குது அந்த ஃபோன் புரிஞ்சுக்கிட்டே மோதம் உள்ள தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நான் சுவாரஸ்யமாக பேசினா எனக்காக ஒரு தடவை கைதட்டுக்கு நான் சொல்லாமல் நீங்கள் கைதட்டினா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? அப்ப நான் நம்முடைய வேலையை சிறப்புற செஞ்சோம்னா அதில் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்துகிட்டே இருக்கிறது எல்லாம் விட உதயன் மாதிரி ஒரு பத்திரிக்கை அச்சில் இருக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய செல்போன்ல செல்போனுக்கும் அச்சுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, நீங்க இப்ப செல்போன்ல பாக்குறீங்க இல்லையா, பார்க்கும் பொழுது உங்களால் எதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. நீங்க கருப்பள்ளி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ என்ன செய்யும்னா, பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு செய்தி வரும், அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்ட நயன்தாராவின் கணவர்னு வரும். கருப்பள்ளி அப்புறம் நயன்தாராவின் கணவர் சுவாரஸ்யம் தானே. நீங்க அதை போய் தொட்டீங்கன்னா, அதை தொட்டு அந்த செய்தியை பாதிக்கிட்டு இருக்கும் போதே தனுஷ் மேல் நயன்தாரா வழக்கு அடுத்த செய்தி கொடுக்கும். இப்ப நயன்தாரா கணவரை விட நயன்தாரா தனுஷ் சண்டை இன்னும் சுவாரஸ்யம். நீங்க நயன்தாரா தனுஷ் சண்டை போய் தொட்டீங்கன்னா, தனுஷ் நடந்துகிட்டு இருக்கும் போதே தனுஷை மீண்டும் மணக்கிறாரா ஐஸ்வர்யா இருக்கும். மனசுக்குள்ள என்ன தோணும்னா, பயப்படுவார் தப்பிச்சுட்டான்னு நினைச்சோம், மாட்டான மறுபடியும் அப்படி அதை பார்ப்போம். அப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சோம்? கருப்பள்ளி பார்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பார்க்க ஆரம்பிச்சோம்னு தெரியாம ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். அவன் இதுக்கு எடுத்து போனேன் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும், கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்கு சீக்கிரமே டிக்கெட் புக் பண்ணா காசு குறைச்சு டிக்கெட் போட எடுத்தோம். நம்ம டிக்கெட் போட எடுத்த போன்ல கருப்பள்ளி இப்ப வந்தான், கருப்பள்ளி கூட பார்க்க போனா நயன்தாரா வந்தா, நயன்தாரா பார்க்க போனா தனுஷ் வந்தா அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறாமல் இருக்கணும்னா உதயன் பத்திரிக்கை போல ஒரு பத்திரிகையை அச்சா கையில் வச்சீங்கன்னா நீங்க எதை படிக்க வந்தீங்களோ அதை மட்டும் படிச்சு முடிப்பீங்க. அப்ப சிந்தனை எப்போ வளரும்? எதை ஒன்று ஊன்றி படிக்கிறோமோ, எதை ஒன்று தொடர்ந்து படிக்கிறோமோ, எதை ஒன்றை இடைவெளி விட்டு சிந்தித்து படிக்கிறோமோ அப்ப சிந்தனை வளரும்.